அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த சிறப்பான பேச்சு போட்டிக்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி இருப்பதற்கான காரணம், நம்ம தமிழ்நாட்டின் வீர வரலாற்றை நினைவூட்டும் மாபெரும் புரட்சியாளர் குறித்து பேசுவதற்காக. இந்த மண்ணின் மனத்திலும் கூட தேச பற்று கலந்துள்ளது என்று பெருமிதப்படுவோம். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் பிறந்து தாய் நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்த வீரர் வ.உ. சிதம்பரனார். நாடு வாழ என் உயிர் ஒளியட்டும் என்ற எண்ணத்துடன் அந்நீதி எடுத்து எழுந்த அவரின் போராட்டம் நாம் அனைவராலும் மறக்க இயலாது. வன்னி நாயகம் உலகநாதன் சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். சிறுவயதில் இருந்தே புத்திசாலித்தனமும் வீரமும் மிக்கவர். திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தமது வாழ்க்கையை தொடங்கினார். 1905 முதல் தேசிய இயக்கத்தில் கலந்து கொண்டார். தமிழர்களின் உரிமைக்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் பல போராட்டங்களில் ஈடுபட்டார். வ.உ. சிதம்பரனாரால் 1906 தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இவர் காலியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து விலக்கி வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். எனவே இவர் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டார். பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு வ.உ.சி. பிரச்சாரம் செய்தார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் செக்கெழுத்தும் கொடுமைக்கு இவர் ஆளானதார். இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். வ.உ. சிதம்பரனார் எழுத்தாளராகவும் திகழ்ந்துள்ளார். இவரின் மாபெரும் படைப்புகளான மெய்யறம் மற்றும் வ.உ.சி. சுயசரிதை குறிப்பிடத்தக்கன. வ.உ. சிதம்பரனார் 18 நவம்பர் 1936 காலமானார். சுதந்திரத்தின் சிவப்பு கொடியை தன் உயிரால் நடத்த அயராத வீரர் வ.உ. சிதம்பரனார். அவர்களின் கடைசி வார்த்தைகள், வாழ்க இந்தியா. இன்றும் இந்த முழக்கம் நம் அனைவரின் இதயங்களிலும் ஒழித்து கொண்டுதான் இருக்கும். நண்பர்களே, சுதந்திரம் என்பது யாரும் இலவசமாக அளிக்கவில்லை. வ.உ. சிதம்பரனார் போன்ற ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகம்